அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். நீங்கள் உங்களுக்கு பிளேட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ பாவ் பாஜி தான் ரொம்பவே சூப்பராக மும்பையிலலாம் கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், மசாலாலேருந்து எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நான் இப்போ வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்படி சாப்பிட்டா. ஸோ இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாவ் பாஜி செய்கிறதுக்கு என்னென்ன நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன்னு காமிச்சிடுறேன். ஸோ வெங்காயம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயத்தை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேப்சிகம் 1 வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 3 தக்காளி பெரிய சைஸில் உள்ள தக்காளியை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பரில் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம வந்து பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே பட்டரில் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸோ பட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த பட்டரில் குக் ஆகும்போது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு 3 நிமிஷம் போல் வந்து நல்லா அந்த பட்டரில் வந்து வதக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கும் போது லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி. ஸோ பச்சை பட்டாணியும் வந்து மார்னிங்கே ஊற வச்சு அதை ஈவினிங் வந்து வேக வச்சுட்டேன். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல மசிகிற அளவுக்கு வந்து வேக வச்சுக்கோங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சியாச்சு. இந்த வெங்காயம் இந்த ஸ்டேஜ் மாறினதுக்கு, இந்த கலர் மாறினதுக்கு அப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் வந்து வதக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தக்காளியும் சேர்த்துட்டேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து இது வதங்கணும். ஸோ நம்ம தக்காளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதங்க விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் வந்து அது நல்லா ஜூஸியாக இருக்கும் நமக்கு. இந்த ரெசிபியெல்லாம் வந்து குட்டீஸ்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஈஸியாகவும் அதே சமயத்தில் வந்து சிம்பிளாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நம்ம அந்த வேக வைக்கிறதெல்லாம் மட்டும் வேக வச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும். நம்ம வந்து பாவ் பாஜி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வீட்லேயே. அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் கேப்சிகம் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை கலர் கேப்சிகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கலர் கேப்சிகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை கலர் கேப்சிகம் வந்து பாதியாக நறுக்கி கூட ஆஃப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கு இது என்எஃப். ஸோ ஒரு கேப்சிகம் போட்டால் போதும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு கேப்சிகம் அதையுமே நல்லா வந்து நீங்கள் பொடியாக இன்னும் கூட பொடியாக நறுக்கிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நறுக்கியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும் வாயில் அப்படிங்கிற மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் வேணாலும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த கேப்சிகமும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம மூடி போட்டு ஃப்ரை பண்ண வச்சிடலாம். ஸோ அது க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேப்சிகம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஸோ 2 நிமிஷம் போதும், கேப்சிகம் வந்து வெந்துடும்.
ஸோ அது வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் நான் வந்து திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பட்டரில் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள். காரம் வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் போடுறேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது ஒரு நிமிஷம் வந்து அது ஃப்ரை ஆகணும். ஸோ கருகக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். கருகாமல் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேப்சிகமும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்து வச்சுருந்தோம், அதே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி அந்த பேனில் இருக்கிறதுக்கும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட போகிறேன். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஸோ அது வந்து இன்னும் கலர் வந்து சூப்பராக கொடுக்கும். நம்ம வந்து நார்மலாக இதில் போட்டு ஸ்பைசஸை குக் பண்ணுறதை விட இந்த பாவ் பாஜிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வேக வச்சு அந்த பட்டாணி ப்ளஸ் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே சேர்த்தாச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து திக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு சேர்த்துட்டு மெயினான மசாலாவான அந்த பாவ் பாஜி மசாலா இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயுமே வந்து காரம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே கலரு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்போ காரமோ தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நமக்கு பாவ் பாஜிக்கெலாம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உடனே வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை, ஸோ அதையும் நல்லா வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ரெசிபிக்கு. ஸோ பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது அப்படியே வந்து நீங்கள் மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி நம்ம பாவ் பாஜியில் வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எம்மியான மசாலா ரெடி. ஸோ நீங்கள் எந்த தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலவே பார்த்தாலே தெரியும். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பாவ் பாஜி பன் வந்து இந்த மாதிரி நமக்கு கடையிலே இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ணிக்கணும், ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இங்கே நான் வந்து தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தவாவில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டர் ஆட் பண்ணிக்கும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாவ் பாஜியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போது. ஸோ நல்லா அந்த பட்டரில் வந்து கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பரான பாவ் பாஜி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ நம்ம வந்து பாருங்கள், நம்ம மசாலாவும் ரெடி, கூடவே வந்து நான் பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கூட லெமன் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சாப்பிடும்போது இந்த லெமன் எடுத்து இப்படி லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து எப்படின்னா மும்பையில் ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் எப்படி கிடைக்கும், ஸ்ட்ரீட் சைட்லலாம் கிடைக்கும், அந்த மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி செய்கிறது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எப்போதுமே இங்கே கூட கனெக்டில் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ போட்ட சாட்டிஸ்ஃபிகேஷன் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொரு டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம். பை பை.